களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே இன்புரு ஆகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். உண்மையை பத்தி சில விஷயங்கள் சொல்லித்தரேன். உண்மை என்பது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டது. ஐம்புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடியது உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதை இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, உண்மையை உணர்கின்ற இடத்தில் மனம் தான் இருக்கு. உண்மையை உணர்கின்ற இடத்தில் மனம் இருக்குது. ஒரு பொருள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்து சொல்றதுக்கு தான் ஐம்புலனும் இருக்கு. ஆனா முடிவு ஐம்புலன்கள்ல இல்லை, அது மனம்தான் எடுக்கும். ஒரு பொருள் உண்மையா இல்லையா, நம்மளுடைய தொடு உணர்வு தொட்டு பார்க்கும். இந்த மரம் அங்க இருக்குதா இல்லையா தொட்டு பார்க்கும், இருக்கு. அது எவ்வளவு கடினமானதா இருக்குங்கிறத அமுக்கி பார்ப்போம். அது என்ன சுவையில இருக்குங்கிறத நக்கி பார்ப்போம், கடிச்சு பார்ப்போம். அது என்ன மனதில் மனம் என்ன வாசனையோடு இருக்கிறதுங்கிறத மோந்து பார்ப்போம். அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்ணால பார்ப்போம். அந்த மரம் ஏதாவது சத்தம் எழுப்புதா இல்லையா அப்படிங்கிறத காதால கேட்போம். இவ்வளோ விஷயத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது உண்மையா இல்லையா, அது உள்ள என்ன இருக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்யறது மனம். அப்ப மனசுக்கு 5 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. 5 வேலைக்காரனும் தான் அந்த 5 அறிவு. கடைசி டெசிஷன் மனசு தான். அப்போ ஒரு உண்மையை பரிசோதிக்கிறதுக்கு இது தேவைப்படுது, 5ம் தேவைப்படுது. சரி, முடிவெடுக்கிறது மட்டும்தான் மனமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஒரு பொருள் எப்படி இருக்குங்கிறத தொட்டு பார்த்து தொடு உணர்வு சொல்லிருச்சு. அது என்ன சுவையில இருக்குங்கிறது எல்லாத்தையும் நாக்கு சொல்லிருச்சு. அப்போ ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு தகவலை கொடுத்துருச்சு. மனம்ங்கிறது என்ன தெரியுமா, இந்த 5 புலன்கள் சொன்ன விஷயத்துக்கும் அப்பாற்பட்டு அங்க ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிற இதை பார்க்கறது தான் மனம். புரியுதா? இப்படித்தான் நோய் கண்டறிதல் முறையும். ஒரு மனிதனை தொட்டு பார்க்குறோம், அவனுடைய உடல் எப்படி இருக்கு, தொடுறோம்ல, ஆளை நாடி பார்க்குறோம்ல, புள்ளிகளை இயக்கிறோம்ல. அப்புறம் நோய்களை கண்டறியறதுக்கு நம்மளுடைய 5 புலன்களும் பயன்படுது. இந்த 5 புலன் சொன்னதை காட்டிலும் அவனுக்குள்ள வேறு ஏதாவது சூட்சமமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத மனம் தான் முடிவு செய்யுது. 5 புலன்களுக்கும் மனசுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. ரொம்ப பக்கத்துலலாம் இல்லை. இந்த வெளியில பார்த்து தகவல்களை எடுத்து கொடுக்கறதோட 5 புலன்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அங்கிட்டு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அது மனசுல தான் நடக்கும். அங்கதான் சித்தர்கள் மெய்ஞானிகள்லாம் வெற்றி பெறுகிறார்கள். நம்மளாம் இந்த புலன்கள் சொல்றதை வச்சுக்கிட்டு மனசுக்கு வேலை கொடுக்கறதே இல்லை. புலன்கள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிடுறது. அப்ப ஒரு உண்மையை எப்படி பார்க்கணும், உன்னுடைய 5 அறிவுக்கும் உட்பட்டு அது வரணும். அப்புறம் உன்னுடைய 6வது அறிவுல அதை அலசணும். அதுக்கப்புறம் நிலையானது, அழிவில்லாதது, எப்போதும் இருப்பது, யதார்த்தமானது, அந்த அளவுகோலுக்குள்ள வச்சு பார்க்கணும். இதுக்குள்ளலாம் அது பொருந்துதா, பொருந்துனா அது உண்மை. இறுதியா எங்க வந்து நின்னுக்கலாம்னா, உண்மை என்பது உனக்குள் இருக்கின்ற தன்மை. இத தமிழ் மொழி இலக்கணமே நமக்கு அழகா சொல்லி இருக்குது. எப்படி தெரியுமா? இந்த மொழி ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, இது எவ்வளோ பழமையான மொழி, எவ்வளோ ஞானத்தை உள்ள வச்சிருக்கு, எவ்வளோ காலங்களை கடந்து வந்திருக்கு நமக்கு புரியும். நீங்க சொன்ன இலக்கணங்கள் எல்லாமே இந்த மொழிக்கே முதல்ல பொருந்தும். காலத்தை கடந்து வந்திருக்கு, காலம் ஒரு எல்லையா இல்லை, இதுக்கு நிரந்தரமானதா இருக்கு, யதார்த்தமானதா இருக்கு, அழிவில்லாததா இருக்கு, உலகத்துல எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கு. தமிழ் மொழி இலக்கணத்துல தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு வரும். இதை ஒரு
ஒரு குரு சிஷியர்களை புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த உணர்றான், ஓகேவா? அது தன்மை. அதுக்கப்புறம் நான் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிறத கூப்பிட்டு வச்சு ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறான், அது முன்னிலை. அப்புறம் இதை எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றான், இது படர்க்கை. அப்போ உண்மை என்பது என்ன? இந்த ஐம்புலன்களால் ஒரு விஷயத்தை அறிந்து மனதால் அதுக்கு உள்ள என்ன சூட்சமம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அந்த புரிஞ்சுக்கிறது தான் உணர்தல். அது அதுக்கப்புறம் சொல்றது தான். அப்ப அங்க தன்மையோட நிப்பாட்டிக்குவோம். உண்மை என்பது உனக்குள் இருக்கும் தன்மை. அந்த தன்மைங்கிறது இன்னும் என்னன்னா, உன் புரிதல் எதுவோ அதுதான் உன் தன்மை. புரிதல்ல நீ எவ்வளவு உயரத்துல இருக்கியோ அதுதான் தன்மை. எது எக்காலத்திலும் மாற்ற முடியாது அப்படின்னா உன் தன்மை தான். ஒரு மனிதரை பார்த்து அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர் அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? பல உண்மைகளை உணர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். நிறைய துறைகள் இருக்கு. மருத்துவத்துறையில எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அரசியல் துறையில எது உண்மை, அறிவியல் துறையில ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறோம். அப்ப இன்னைக்கு எல்லாமே துறை வாரியா போயிட்டதுனால எது சார்ந்த உண்மை இப்ப தெரியணும்னு கேட்டாப்புல. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு உண்மை வேற வேற மாதிரி வேற வேற துறையில இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க உங்களுடைய மனம் வளர 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 உண்மை என்பது ஒன்றுதான். அதுல இருந்துதான் யாவும் விரிவடைஞ்சிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஆனா அதை ரொம்ப நீங்க குறைவா இட போடுறீங்க. எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அவ்வளோ லேசான கருத்து இல்லை. அந்த எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது சொல்றவன் வேற மாதிரி சொல்றான், கேட்கிறவன் வேற மாதிரி கேட்கறான். எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு பல காலம் ஆயிருக்கும். ஆனா கேட்கிறவன் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு அதை சாதாரணமா கேட்கறான். அது அப்ப அங்க செட் ஆகாது. அப்ப இனிமே இந்த ஐம்புலன்களை நீங்க எப்படி பார்க்கணும்? தகவல்களை கலெக்ட் பண்ணி கொடுக்கிற ஆளுங்க, வேலைக்கார ஆளுங்க, அவ்வளவுதான். ஆனா இதுதான் உண்மையை தெரிஞ்சுக்க போகுதுன்னு ஐம்புலன்களை நினைக்காதீங்க. உண்மையை உணர்கின்ற இடத்தில் இருப்பது எது? மனம். அதுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது யாரு? இறைவன். இப்போ மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இப்ப முதல் அறிவுன்னு நம்ம எதை சொல்றோம்? தோலை சொல்றோம். அப்ப அது முதல் அறிவு. முதல் அறிவுக்கு ஒரு உறுப்பு இருக்கு, சரியா? ரெண்டாவது அறிவுன்னு எதை சொல்றோம்? நாவு. அப்ப ரெண்டாவது அறிவுக்கு ஒரு உறுப்பு இருக்கு. மூணாவது அறிவுன்னு எதை சொல்றோம்? மூக்கு. அதுக்கு மூக்குன்னு ஒரு உறுப்பு இருக்கு. அப்ப ஆறாவது அறிவாகிய மனதுக்கு ஒரு உறுப்பு இருக்கணும்ல. எங்க? மனசுக்கு உருவம் கிடையாது, வடிவம் இருக்கு. உருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ உடம்பே எடுத்துக்க வேண்டியதான். மனசுடைய உருவமே உடம்பு தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். மனசுக்கு மனசுன்னே ஏன் பேர் வந்ததுன்னா, மனம்னா 3 சுழி நான் போட்டா வாசனை இல்லையா, 2 சுழி நான் போட்டா மனம், நம்ம மனுஷனுக்கு இருக்கிறது இல்லையா. எப்படி ஒரு மலர் தன்னுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறதோ அதே போல மனிதன் தனக்குள் இருக்கும் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதால் அதுக்கு மனம்னு பேரு. ஒரு மலர் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அது வாசனையை அனுப்பி தன்னை காமிச்சுக்கும். அதுபோல மனிதன் தன்னுடைய உணர்ச்சியை காட்டி எப்படி அந்த மனத்தை வைத்து மலரை அறிந்து கொள்கிறோமோ அதுபோல நம்ம 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற அந்த உணர்ச்சியை வச்சு அவங்கள புரிஞ்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்துக்கு 7 பிறவின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே முதல் நிலை பிறவில இருக்கிறவனும் உள்ள இருக்கிறான், 6வது பிறவில இருக்கிறவனும் உள்ள இருக்கிறான், 7வது பிறவில இருக்கிறவனும் இருக்கிறான். அப்ப அவங்கவுங்க உணர்ற உண்மைங்கிறது வேற வேற மாதிரிதான் இருக்கும். உயிரினுடைய பயணத்துக்கு ஏற்றாற்போல் அந்த உண்மை என்பது தெரிய வரும். திரு பாரிசாலன், மன்னர் மன்னன், மணியரசன் ஐயா போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெறும் மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். அனுமதி முற்றிலும் இலவசம். மறந்து போன சித்த மருத்துவ நுட்பங்களையும் வரலாற்று சுவடுகளையும் மீட்டெடுக்கும் விதமாக தமிழ் சித்தரியல் அறக்கட்டளை திரு ஹீலர் பழனிசாமி ஐயா இந்நிகழ்வை முன்னெடுக்கிறார். சிறப்பு விருந்தினர்களாக வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் நவீன மருத்துவ வரலாறு என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் சித்த மருத்துவ ஒடுக்குமுறைகள் என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய
பேரியக்க தலைவர் திரு மணியரசன் ஐயா அவர்கள் தமிழ் தேசியமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும், கரூரார் பாரம்பரியம் சித்தர் மூங்கில் அடிகளார் அவர்கள் ஆதிசிவனார் அருளிய சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும் உரையாட உள்ளனர். நடைபெறும் நாள், நேரம் ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூன், STG மகால், துரைசாமி ரோடு, வடபழனி, சென்னை. இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். 9751155282 7845790002. முன்பதிவு அவசியம். 100 நபர்களுக்கு மட்டுமே. மதிய உணவு உட்பட அனுமதி முற்றிலும் இலவசம்.